ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ், அகில இந்திய குடிமை பணிகளின் தந்தை அப்படின்னா காரன் வாலிஸ். சோ ஜாக்சன் துரை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவன் உருவாக்குனது எதுக்காக, கலெக்ட் பண்றாங்கல்ல, கலெக்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கலெக்டர் அப்படிங்கிற போஸ்ட கொடுத்தான். அதாவது குடியானவர்கள்ட்ட இருந்து, ரெண்டாவது வந்து பண்ணையார்கள்ட்ட இருந்து, நில உடைமை சுவாண்டார்கள்ட்ட இருந்து வருவாய வசூல் பண்ண அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் வருவாய்த்துறை. இப்ப இருக்கிற வருவாய்த்துறையும் அப்படிதான் உருவாக்கப்பட்டது. வருவாய் அரசுக்கு வந்து டாக்ஸ் கொடுக்குறாங்களா, சோ அதுதான் அந்த வருவாய் துறைக்கு தலைவர் யார் அப்படின்னா கலெக்டரு. ஆனா காலப்போக்குல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது மாவட்டத்துடைய நிர்வாக நீதிபதி அவருதான். டிஸ்ட்ரிக்ட் அதாவது மாவட்டத்தோட நிர்வாகமும் அதுதான், அவருதான். மாவட்டத்தோட நிர்வாக நீதிபதியும் அவருதான். மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற போஸ்டர் வச்சிருக்காங்க. இன்னமும் நார்த் இந்தியால, இப்ப நம்ம தானே கலெக்டருங்கிறோம், நார்த் இந்தியால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்ல மாட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் தெரிஞ்சாச்சா? சிவில் சர்வீஸ் டே இப்போ ஏப்ரல் 21